வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு 3 விஷயம் தமிழ்நாட்டையே திருப்பி போட்டிருக்கு. வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்குலாம் இன்னைக்கு பேச வாய் இல்லாம திகைச்சு போய் நிக்கிறாங்க. தளபதி அவர்கள் இன்னைக்கு காலையில அவரோட உயிரா நேசிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு தங்கையாக நினைத்து ஒரு கடிதத்தை எழுதுறார். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆளுநர் அவர்களை சந்திச்சு ஒரு கோரிக்கையை வைக்கிறார். மூணாவது சம்பவத்துக்கு நான் அப்புறம் வரேன். முதல்ல இந்த 2 சம்பவம் என்னன்றதை பார்ப்போம். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் அந்த அந்த கைது செய்யப்பட்டவனுக்கும் உரிய தண்டனைகள் வழங்கணும். அதே மாதிரி அந்த பெண்ணுக்கான நீதி கிடைக்கணும். அதை தொடர்ந்து இன்னும் பல பெண்கள் அதுல பாதிக்கப்பட்டிருப்பாங்களோன்ற சந்தேகமும் இருக்கு. அந்த சார்னு சொல்லக்கூடியவர்கள் யாரு? இந்த விசாரணை கரெக்டான முறையில நடக்குதா? ஏன்னா கைது செய்யப்பட்டவன் திமுகவை சார்ந்தவனாக இருக்கான். அதனால அந்த அந்த நடவடிக்கைகளை ஒரு மெத்தனமும் ஒரு நிதானமும் உரிய தண்டனை கிடைக்குமான்ற சந்தேகம் இருக்குன்ற மாதிரி எதிர்கட்சிகள் இன்னைக்கு அவங்களும் ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. போஸ்டர்லாம் அடிச்சு கொட்டினாங்க. அந்த சார்ன்றது யாருன்றதை நீங்க சொல்லணுன்ற மாதிரி ஒரு விஷயம் போய்கிட்டு இருந்தது. அதை தொடர்ந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி அவர்கள் அந்த கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதம் சோசியல் மீடியா முழுக்க ஷேர் ஆகிட்டு இருக்கு. அதற்கு பிறகு தளபதி அவர்கள் ஆளுநரை சந்திக்க போறார் என்ற ஒரு செய்தியும் வருது. ஆளுநரை கிட்டத்தட்ட ஒரு 1 மணி அளவில் தளபதி அவர்கள் போய் சந்திக்கிறாரு. அதுல ஒரு 3 கோரிக்கையை தளபதி அவர்கள் ஆளுநர் கிட்ட வைக்கிறார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். 2வது பாத்தீங்கன்னா பெஞ்சு புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கல, அதை நிவாரணம் கொடுக்கணும். அதே மாதிரி மாநில அரசு கேட்கக்கூடிய அந்த நிவாரண தொகையை ஒன்றிய அரசு விரைவில் அதை கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு 3 கோரிக்கையில அதுல வச்சிருந்தார். அதை முடித்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1 மணிக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா தளபதி அவர்கள் காலையில அந்த லெட்டர் எழுதினார். பாத்தீங்களா? நம்ம மாணவிகளுக்கு தங்கைகளாக நினைத்து அண்ணன் எழுதும் கடிதம், உங்களுக்காக ஒரு அரணாக நான் இருப்பேன், நீங்க இதை பத்திலாம் எதுவும் கவலைப்படாம நீங்க படிப்புல உங்க கவனத்தை செலுத்துங்க, அதுல உங்க போக்கஸ் இருக்கட்டும். நிச்சயமா இனிமே இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்காம ஒரு பாதுகாப்பான தமிழ்நாட்டை அமைப்பது நம்மளோட கடமை, நான் உங்க கூட இருக்குன்னு அந்த மாணவிகளுக்கு தைரியம் சொல்ற மாதிரி அந்த கடிதம் இருந்தது. அதை என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் பெண் நிர்வாகிகள் மூலமா கல்லூரிகள்ல, பேருந்து நிலையங்கள்ல, ட்ரெயின்ல எல்லாம் அந்த பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. தலைவரோட அந்த கடிதத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து துண்டு பிரச்சாரமா எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. காலேஜ் வாசல்ல நின்று வரக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே அந்த பிரச்சாரம் பண்ணாங்க. அது பயங்கரமா ரீச் ஆச்சு. எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன வந்திருக்கு, ஏன்னா இன்னைக்கு காலையில வந்திருக்கு. எத்தனை பேர் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுவாங்களா நமக்கு தெரியாது. ஏன்னா ட்விட்டர், ஃபேஸ்புக், இந்த இன்ஸ்டாகிராம்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்க்கிள் கிட்ட மட்டும் தான் இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி இன்னும் பெரும் கூட்டம் இருக்கு, பெரும் மக்கள் இருக்காங்க, பெரும் பெண்கள் கூட்டமே இருக்கு. அவங்க கிட்டயும் இந்த பிரச்சாரம் போய் சேரணும்ன்றத அந்த பிரச்சாரம் பண்ணாங்க. பெண்கள் போய் கொடுத்தாங்க. அது கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ட்விஸ்ட் அங்கதான். என்னன்னு பாத்தீங்கன்னா காவல்துறை உள்ள வருது. நீங்க இதெல்லாம் செய்யக்கூடாது, உரிய அனுமதி வாங்கி தான் பண்ணணும்னு. எதுக்கு அனுமதி வாங்கணும்? அதுல என்ன தப்பா இருக்கு அந்த கடிதத்துல? கருத்துரிமை பேச்சுரிமை அடிப்படையில நாகரிகமான முறையில அமைதியா துண்டு பிரச்சாரங்களை பெண் நிர்வாகிகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் இனி எந்த பெண்ணுக்கும் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு ஒரு விழிப்புணர்வா தானே அந்த விஷயத்த பண்றாங்க. அதையே நீங்க தடுக்கிறீங்க? எனக்கு புரியல. உண்மையாலே சீரியஸா தமிழக அரசுக்கு எதிராகவோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு விஷயமோ அந்த கடிதத்துல இருந்திருந்தா நீங்க தடுக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கு. அதுல அப்படி என்ன நீங்க தப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க? நீங்க சொல்லுங்க பாப்போம். அமைதியான முறையில பெண்கள் ஒவ்வொருத்தையும் போய் கொடுக்குறாங்க. பாதுகாப்பா இருங்க, படிப்புல கவனம் செலுத்துங்கன்னு தளபதி அண்ணனா அறிவுரை கூறியிருக்காரு. உடனே ஆஹா நீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது, வா வா வான்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க அந்த பிரச்சாரம் பண்ண பெண் நிர்வாகிகள் அனைவரையும் கூட்டிட்டு போய் கைது பண்ணி ஒரு திருமண மண்டபத்துல அடைக்கிறது. சென்னையில தொடர்ந்து அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்த பெண் நிர்வாகிகளை கூட்டு போய் அரெஸ்ட் பண்ணி கல்யாண மண்டபத்துல வச்சிருந்தாங்க. அவர்களை பார்க்க போனவங்களையுமா அரெஸ்ட் பண்ணுவீங்க? இது வரைக்கும் தமிழ்நாட்டுல அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. போராட்டம் பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, பிரச்சாரம் பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா பார்க்க போன ஒருத்தரை தூக்கி மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமாங்க, நம்மளோட கழக பொதுச் செயலாளர் பார்க்க தான் போயிருக்காரு. கைது பண்ணவங்க எப்படி சேஃபா இருக்காங்களா, எல்லாம் கரெக்டா இருக்கா, இல்ல அவங்களுக்கு எதனா தேவைப்படுதா, ஏன்னா காலையில அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்றதுனால அவங்களுக்கு உணவு குடிநீர் வசதி எல்லாம் இருக்கா, இல்ல நம்ம எதனா ப்ரொவைட் பண்ணலாமான்னு பார்க்க போன மனுஷனை அவரையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள உட்கார வச்சிட்டாங்க. இது என்ன விதத்துல நியாயம்? பாசிசத்தின் உச்சம் இது. பார்க்க போன ஒருத்தரை நீங்க கைது பண்ணதை இப்பதான் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குது. அவரே அரெஸ்ட் பண்ணி உள்ள உட்கார வச்சிட்டாங்க. போராட்ட களமா மாறுது தமிழ்நாடு. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் கைது பண்ண பெண்களையும் நிர்வாகிகளையும் பொதுச் செயலாளரையும் விடுதலை பண்ண கோரி போராட்ட களத்துல இறங்க ஆரம்பிச்சாங்க தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள்.
தமிழ்நாடு முழுக்க இது ஒரு பேசு பொருளா மாறுது. அண்ணாமலை சவுக்கடி செருப்பு போட மாட்டேன்னு சொல்லி இந்த இந்த பல்கலைக்கழக இந்த பிரச்சனைய திசை திருப்பும் முயற்சியில சில மீடியாக்களும் ஆளும் தரப்பும் இருந்ததா ஒரு சந்தேகம் இருக்கு. இன்னைக்கு அத தளபதி அவர்கள் சுக்கு சுக்கா நொறுக்கி விட்டார். ஏன்னா இவர் களத்துல வந்ததுக்கு பிறகு, இவர் ஆளுநரை சந்திச்ச பிறகு இன்னைக்கு இஷ்யூவே வேற பக்கம் திரும்பி, இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவியின் அவர்களுக்கு வந்து அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கணும், அந்த சார் யாரு, அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு கரெக்டான தண்டனை கிடைக்கணும்ன்ற மாதிரி இன்னைக்கு மொத்தமும் பேசு பொருளா இன்னைக்கு தளபதி மாத்திட்டார். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த பனையூர் வாட்ச்மேன் 2 பேர் இருக்காங்க. இப்ப புதுசா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கோம்ல ஒரு 2 பேரை வாட்ச்மேன. அந்த வாட்ச்மேன் என்ன வீடியோ போட்டு பேசியிருக்காங்கன்னா, இவருக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் எதுக்குன்னு இவரோட கட்சியோட கொள்கை நிலைப்பாட்டுல இவர் சொல்லியிருக்காரு. இப்ப எதுக்கு போய் ஆளுநரை பார்த்திருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஏன்பா வாட்ச்மேன்களா, நீங்க திமுக வந்து 50 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஆளுநர் தேவையில்லன்னு சொல்லிக்கிட்டு, நீங்க போய் மட்டன் சமோசாவும் டீயும் குடிக்கல, அடிக்கடி போய் பார்க்கல, சட்ட கிழிஞ்சிருக்குலாம் போய் நீங்க போய் ஆளுநரை பார்த்த வரலாறு எல்லாம் இங்க தமிழ்நாட்டுல இருக்கு. உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. எங்கள் நிலைப்பாடு என்ன, ஆளுநர் வேண்டாம் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடும். ஆனா இங்க சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும். அதே நேரம் வந்து உங்களுக்காகவும் தான் பேசியிருக்கான். புரியுதா இல்லையா? ஹலோ பைசாப், கேக்குதா இல்லையா? அரே வாட்ச்மேன் சொல்றதே கேளு. உங்களுக்காகவும் தான் பேசியிருக்கோம். என்னன்னு கேட்டிருக்கோம், மாநில அரசு கேட்கக்கூடிய அந்த நிவாரண நிதியை ஒன்றிய அரசு கொடுக்கணும், அது சீக்கிரம் கொடுங்க. பல பேருக்கு வந்து நிவாரணம் போய் சேரல, பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அதுல இருந்து இன்னும் மீண்டு வர முடியலன்னு உங்களுக்காக தான் பேசியிருக்கோம். எதுக்காக போயிருக்கோம், என்ன போயிருக்கோன்றதெல்லாம் பாக்குறது கிடையாது. விஜய்னு மூஞ்ச பார்த்துட்டாலே வந்து கதற ஆரம்பிச்சிருது. ஃபர்ஸ்ட் தெளிவா அறிவுபூர்வமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. சனாதனம், அதுக்கப்புறம் வந்து அந்த இது ஏற்றத்தாழ்வு, அது இதுன்னு இன்டெப்தா உள்ள போயிட்டாங்க அவங்க. இப்போ அது பிரச்சனை கிடையாது. இங்க பிரச்சனை என்ன, அந்த மாணவி பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நீதி கிடைக்கணும், தண்டிக்கப்பட வேண்டும், அந்த குற்றம் செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும். அவனுக்கு பின்னால இன்னும் யார் யார் இருக்காங்க, அந்த சார் யாரு, இந்த மாதிரி சில கோர் இஷ்யூ பத்தி பேசுங்கடான்னா ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க. மனசாட்சி இருக்கு உங்களுக்கு, ஒரு வீடியோ போட்டு பேசியிருப்பீங்க. இத பத்தி எல்லாம் பேசாம விஜய் பண்ணிட்டார், ஏன் ஆளுநரை பார்த்தார், நீங்க ஏன் போய் பாக்குறீங்க ஆளுநரை, அதுக்கு பதில் சொல்லுங்க. நாங்க ஏன் போய் பார்த்தோன்றதுக்கான பதில நாங்க சொல்றோம். அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும், அவனுக்கு பாதிக்கப்பட்டவனுக்கு, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைத்தாக வேண்டும். அதே நேரம் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவனுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட்டாகணும். இனி தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெண்ணுக்கும் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய மூலை முடுக்குகளில் எங்க இந்த தவறும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்துல நான் ஒரு கோரிக்கையாகவும் வச்சுக்கிறேன். நம்ம இனி மக்கள் பிரச்சனையை நோக்கி நம்ம பேச ஆரம்பிப்போம். இனி மக்கள் பிரச்சனையை, இந்த ஆட்சியை எப்படி நம்ம அகற்ற வேண்டும், 2026 இந்த பணநாயக ஆட்சியை ஒழித்து ஜனநாயக ஆட்சியை மலரச் செய்ய நாம் இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.